வணக்கம். இன்று உலக தாய்மொழி தினமாகும். உலகத்திலே 6000க்கு மேற்பட்ட மொழிகள் இருந்திருக்கின்றன. ஆனால் அவற்றில் சில வழக்கொழிந்து விட்டன, அழிந்து விட்டன. இந்த உலக மக்களின் மொழிகளை பாதுகாக்கவும், வளர்த்தெடுக்கவும், விரிவாக்கவும், பன்மொழி பண்பாட்டு மொழி திறனை வளர்த்துக் கொள்வதற்காகவும் 2000 ஆண்டளவில் ஐக்கிய நாடு சபையினால் இந்த உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்று முன்மொழியப்பட்டு இன்று வரை இந்த உலக தாய்மொழி தினமானது பிப்ரவரி மாதம் 21 உலக நாடுகளிலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஒரு இனத்தின் அடையாளமே மொழிதான். அதனால் நாங்கள் மொழியை பேணி போற்றி பாதுகாக்க வேண்டும். மொழி அழிந்தால் அந்த இனமே அழிந்துவிடும். எமது தாயையும் எமது தாய் மொழியையும் 2 கண்களாக நாங்கள் போற்ற வேண்டும். தாய்மொழி கண் போன்றது, பிற மொழி கண்ணாடி போன்றது என்ற ஒரு பொன்மொழியும் இருக்கின்றது. 20,000க்கு மேற்பட்ட மொழியியல் அறிஞர்கள் 12 வருடங்களாக செய்த ஆய்வின்படி உலகத்திலே முதல் தோன்றிய செம்மொழிகளை சிறந்த மொழிகளாக 6 மொழிகளை தேர்ந்தெடுக்கின்றார்கள். கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், ஈப்ரு, சீனம், தமிழ். அந்த 6 மொழிகளிலே தமிழும் சீனம் தவிர்த்து மற்ற 4 மொழிகளும் இப்பொழுது வழக்கத்தில் இல்லை. இதிலே தமிழ் மொழிதான் முதல் தோன்றிய செம்மொழி என்று சொல்லி மொழியியல் வல்லுநர்கள் நிறுவி இருக்கின்றார்கள். எங்கள் தாய்மொழியா தமிழுக்கு அமிழ்தம் என்றொரு பேரும் இருக்கின்றது. இதைத்தான் புரட்சி கவி பாரதிதாசன் பாடுகின்றார். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடும் பொழுது, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று தமிழ் மொழியினை சிறப்பித்து பாடியிருக்கின்றார். தமிழுக்கே ஒரு சிறப்பான எழுத்து அழகரமாகும். இந்த எழுத்து பிற மொழிகளில் இல்லாததினால் இது தமிழுக்கு ஒரு தனித்துவமான ஒரு அடையாளத்தினை கொடுக்கின்றது. இந்த எழுத்தினை உச்சரிப்பதனால் மனதிலே உற்சாகம் ஏற்படும் என்று சொல்வார்கள். தமிழ் என்பது ஒரு மந்திரம் என்பர். எல்லா மொழிகளிலும் வளம் பொருந்திய மொழிகள் தமிழ் மொழியாகும். ஆங்கிலத்திலே இலைக்கு லீவ் என்ற ஒரு சொல் மட்டும்தான் இருக்கின்றது. ஆனால் தமிழிலே இலைக்கு தென்னங்கீற்று, பனை ஓலை, வாழை இலை, நெத்தாள், கரும்பு தோகை என்று இப்படி இலைக்கு மட்டும் 36 சொற்கள் தமிழிலே இருக்கின்றன. மொழியியலாளர் நாஞ்சில் நாடன் என்பவர் சொல்கின்றார், யானைக்கு மட்டும் தமிழிலே 42 சொற்கள் இருப்பதாக கூறுகின்றார். மேலும் இறை 1, இனம் 2, தமிழ் 3, தமிழ் வேதம் 4, புலன் 5, சுவை 6, பதம் 7, திசை 8, ரசம் 9 என்று பகுத்து வாழ்வதுதான் தமிழ் மொழி. தமிழுக்காக கட்டப்பட்ட கோயில் தஞ்சை பெருங்கோயில். உயிரெழுத்துக்கள் 12. அந்த கோயில் நந்தியின் உயரம் 12 அடிகள். மெய்யெழுத்து 18. அந்த கோயிலின் கொடிக்கம்பம் 18 அடிகளை கொண்டது. உயிர் மெய்யெழுத்து 216. அந்த கோயிலின் ராஜ கோபுரம் 216 அடிகளை கொண்டது. தமிழ் மொழியை முன்னிறுத்தி கட்டப்பட்ட ஆலயம் இந்த தஞ்சை பெருங்கோயிலாகும். மேலும் நாங்கள் எண்களை பார்த்தோமானால் எண்கள் எல்லாமே 1, 2, 3, 4 என்று எல்லாமே ஊவிலே முடிகின்றது, எச்சத்திலேயே முடிகின்றது. 1000 மட்டும் ஒரு விதிவிலக்காகின்றது. 1000, 10,000, 20,000 ஒரு முடிவை குறிப்பதனால் அது ஒரு விதிவிலக்காகின்றது. மற்றவை எல்லாம் எச்சத்திலே முடிவதனால் எண்களுக்கு முடிவே இல்லை என்று வகுத்தவன் தமிழன் ஆகின்றான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சீனர்கள் சீன மொழி பேச தெரியாதவர்களை பேய் என்றனர். கிரேக்கர்கள் கிரேக்க மொழி பேச தெரியாதவர்களை நாகரிகமற்றவர்கள் என்று சொன்னார்கள். பிரெஞ்சுக்காரர் பிரெஞ்சு மொழி தெரியாவிட்டால் அறிவில்லாதவர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அன்றைய தமிழன் மட்டும் எல்லோரையுமே தமது உறவாக கொண்டு பேணி வாழ்ந்தான் என்பதனை கணியன் பூங்குன்றனார் சொல்கின்றார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. மருத்துவத்துறையில் முதன்மையானவன் தமிழன் என்பதனை சங்ககால இலக்கிய நூலாகிய 18 நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மீன் தேர் கொட்பின் பனிக்கைய மூழ்கி சிறல் பெயர்ந்தென்ன நெடு வள்ளூசி நெடு வசி பரந்த வடு வாழ் மார்பில் என்ற பாடலிலே
தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை பிடிப்பதற்காக பறவை ஒன்று உள்ளே சென்று உடனே மீனை பிடித்து கொண்டு வெளியே வருவது போல காயப்பட்ட பெரிய புண்ணிலே பெரிய ஊசியானது ஒன்று உள்ளே சென்று உடனே வெளியே வருகின்றதாம் என்ற அந்த தையல் போடுகின்ற அந்த மருத்துவத்தினை அங்கே இந்த பழைய காணக்கூடியதாக இருக்கின்றது. மருத்துவத்துறையிலே முதன்மையானவன் தமிழன் என்பதனை இதை விட வேறு என்ன சான்றுகளால் சொல்லிவிட முடியும்? அண்மையில் இந்த மாத ஆரம்பத்திலே எகிப்திலே வேலி ஆஃப் கிங் மன்னர்களின் பள்ளத்தாக்கு என்கின்ற இடத்திலே ஆய்வுகள் மேற்கொண்ட பொழுது நிறைய கல்வெட்டுகள் எடுக்கப்பட்டதாம். அதிலே நிறைய தமிழ் பிறமி எழுத்துக்கள் இருந்ததாக ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். அதிலே சிகை கொற்றன் வரக்கண்ட என்று சொல்லி எழுத்து இருந்ததாகவும், அதாவது சிகை கொற்றன் என்கின்ற தமிழ் மன்னன் வணிகம் பொருட்டு வந்ததாக அந்த ஆய்வுகள் மூலம் எடுத்து காட்டுகின்றார்கள். இவை கிட்டத்தட்ட கிபி 1 - 3 நூற்றாண்டு கால அளவை கொண்டதாக சொல்கின்றார்கள். இது எங்கள் தமிழ் மொழியின் முதுமையை சொல்கின்றது. எங்கள் தமிழ் மொழி பழமையானது, செம்மொழி. இந்த மொழிதான் உலகத்தின் முதல் மொழி என்பதனை இவ்வாறான ஆய்வுகள் இப்பொழுதும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. நன்றி, வணக்கம்.